students அனைவருக்கும் வணக்கம். Transport கடத்துதல் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். Xylem conducts water and minerals. Xylemமானது நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். Phloem contains food materials. Phloemமானது உணவினை கடத்தும் என்பது நமக்கு தெரியும். Xylem conducts water and minerals. Phloem conducts food materials. Xylem நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். Phloem உணவினை கடத்தும் என்பது நமக்கு தெரியும். அது மாதிரி அவங்க கடத்துவதற்கு some physical forces இயற்பு திறன்கள் பயன்படுகின்றன என்பதும் நமக்கு தெரியும். அந்த கடத்துதலை பற்றிய முழுமையான விளக்கம் how the transportation takes place அதை பற்றிய முழுமையான விளக்கத்தை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். Two types of transport reported in plants, you know very well. தாவரங்களில் இரண்டு வகையான கடத்துதல் நடைபெறுகிறது என்பது உனக்கு தெரியும். Number 1, the passive. ஆற்றல் சாரா கடத்துதல் என்ற ஒன்று without spending energy the process takes place. ஆற்றல் இழக்கப்படாமல் இந்த நிகழ்வானது நடைபெறும். An active ஆற்றல் சார் for this process we need energy. இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஆற்றல் தேவை by spending energy, by spending ATP, by utilizing ATP, adenosine triphosphate என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றின் துணை கொண்டு அதிலிருந்து ஆற்றலை பெற்று நிகழக்கூடிய ஒன்று. அதோட further explanation. Passive transport is of two types, namely diffusion and facilitated diffusion. இந்த ஆற்றல் சாரா இரண்டு முறைகளில் நடைபெறும். ஒன்றிற்கு பரவல் என்று பெயர், மற்றொன்றிற்கு மேம்படுத்தப்பட்ட பரவல் என்று பெயர். You know what is diffusion? இப்போ இந்த ரூமில் ஸ்ப்ரே அடித்தானா அந்த ரூம் முழுக்க அனைவருக்கும் அந்த மனமானது பரவும். இப்போ காஃபி ஆற்றி குடிக்கிற சமயத்தில் அந்த அரோமா நம்ம மூக்கில் வரும். பாலில் சர்க்கரையை போட்டு கலக்கிற சமயத்தில் பால் முழுக்க திரிப்பாக மாறும். பாலில் டிகாஷனை ஊற்றுற சமயத்தில் அப்படியே எல்லாம் கலர் சேஞ்சு நடக்கும். அதுதான் டிஃப்யூஷன். மூமெண்ட் ஆஃப் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space is said to be diffusion. திட திரவ வாயு மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து கரைசலின் செறிவு குறைவாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் அதற்கு பரவல் என்று பெயர். இது நமக்கு தெரிஞ்சது. Transpiration is a very good example for diffusion. நீராவி போக்கு என்பது பரவலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் பிளான்ட்டில். What is transpiration? Loss of water in vapor form. நீரானது ஆவியாக இழக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினைத்தான் நாம் நீராவி போக்கு என்று அழைக்கிறோம். இட்ஸ் a very good example for diffusion. நம்ம பாடியில் ரெஸ்பிரேஷன் படிச்சிருப்பேன், மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் சுவாசித்தல் படிச்சிருப்பீங்க. அந்த மூச்சு இழுத்து மூச்சு விடுற சமயத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்? டிஃப்யூஷன். என்டையர் ரெஸ்பிரேஷன் இஸ் an example for diffusion process. சுவாசித்தல் என்பது ஒரு பரவல் நிகழ்வாகும். அப்படியே வர சமயத்தில் இன்னொன்று புதுசாக கொடுத்துருக்காங்க, ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், மேம்படுத்தப்பட்ட பரவல். இது வெறும் நார்மல் டிஃப்யூஷன். இதுக்கு மெம்பரேன் அவசியம் இல்லை, ஒரு சவ்வின் வழியாக நடைபெறாது. இஃப் டிஃப்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அ மெம்பரேன் வித்தவுட் ஸ்பெண்டிங் எனர்ஜி, ஒரு சவ்வின் வழியாக மூலக்கூறுகள் பரவும் ஆற்றல் இழப்பு இல்லாமல். Molecules cross the membrane, either a biological membrane or plasma membrane or semi-permeable membrane or selectively permeable membrane or differentially permeable membrane. ஒரு சவ்வின் வழியாக molecule pass ஆகுது with the help of transport proteins without the expenditure of energy. சவ்வின் மூலமாக மூலக்கூறுகள் செல்லுகின்றன. மூலக்கூறுகள் செல்லுகின்ற சமயத்தில் அதற்கு ஒரு புரதமானது உதவுகிறது. ஆற்றல் இழப்பு இங்கு இல்லை. So molecules cross the membrane with the help of transport proteins without energy expenditure. ஆற்றல் இழப்பு இல்லாமல் கடத்தி புரதங்களின் துணை கொண்டு மூலக்கூறுகள் சவ்வினை கடந்து சென்றது என்றால் அதற்கு மேம்படுத்தப்பட்ட பரவல், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் என்று அழைப்பார்கள். இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் சொன்னேன் ப்ரோட்டீன்ஸ். Proteins are known as body builders and it is made up of amino acids. புரதங்களை நாம் உடலை வளர்ப்பவைகள் என்று அழைக்கின்றோம். அது அமினோ அமிலங்களால் ஆனது என்பது நமக்கு ஆல்ரெடி தெரியும். The plasma membrane is made up of phospholipid bilayer with the extrinsic and intrinsic proteins. பிளாஸ்மா சவ்வு என்பது பாஸ்போலிப்பிட் இரண்டு அடுக்குகளால் ஆனது. நடுவிலே புரதம் காணப்படும் என்பது நமக்கு தெரியும். அந்த புரதத்தின் துணை கொண்டு நடைபெறுதல். Two types of proteins helps in the facilitated diffusion. இந்த மேம்படுத்தப்பட்ட பரவலுக்கு இரண்டு வகையான புரதங்கள் உதவுகின்றன. One is the channel protein, கால்வாய் புரதங்கள் என்று பெயர். Another is carrier protein, தாங்கி புரதம் என்று பெயர்.
ஸோ 2 ப்ரோட்டீன்ஸ் இது ஹெல்ப் பண்ணுறா. ஒன் இஸ் சேனல் ப்ரோட்டீன்ஸ், கால்வாய் புரதம் என்ற பெயர். இது வாய்க்காலை போன்று ஒரு கால்வாயை போன்று ஒரு நீரோடையை போன்று செயல்பட்டு புரத கடத்தலுக்கு உதவும். அனதர் இஸ் தாங்கி புரதம், இட் கேரிஸ், அதை வாங்கி உள்ளே எடுத்து செல்லும். இப்போ வர சமயத்தில் சேனல் ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 டைப் கொடுத்துருக்கா. போரின் அப்படின்னா துளைகள் அப்படின்னு அர்த்தம். அக்வாபோரின்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற 2 காணப்படும். Porins are the proteins present in the outer membrane of chloroplastid, mitochondria and bacteria. பசுங்கணிகம், மைட்டோகாண்ட்ரியா, பாக்டீரியா போன்றவற்றின் சவ்வின் வெளிப்புறத்தை காணப்படுகின்ற ஒரு புரதத்திற்கு போரின் என்று பெயர். It allows small molecules to pass through. சிறு மூலக்கூறுகள் இதன் வழியாக கடத்தப்படுவதற்கு உதவும். அடுத்தது அக்வாபோரின் present in the plasma membrane. நம்முடைய பிளாஸ்மா சவ்விலே காணப்படும், தாவரங்களின் பிளாஸ்மா சவ்விலே காணப்படும், helps in the transport of water. பிளாஸ்மா சவ்வின் வழியே நீர் மூலக்கூறுகள் செல்வதற்கு இந்த புரதங்கள் மிகவும் அதிக அளவு நீர் மூலக்கூறுகள் செல்வதற்கு இது உதவும். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த அக்வாபோரின்ஸ். இந்த போரின் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புரதத்தின் வழியாக அதிக அளவு நீரானது கடத்தப்படும் என்பதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் இஸ் த கேரியர் புரோட்டீன்ஸ், தாங்கி புரதங்கள். இந்த கேரியர் புரோட்டீன் எடுத்துட்டோம்னா கேரி மாலிகூல் அவுட் சைட் அண்ட் இன்சைட் ஆஃப் த செல், செல்லின் வெளிப்புறத்திலிருந்து உள்ளேயும் உட்புறத்திலிருந்து வெளியேயும் இட் கேரிஸ் த சப்ஸ்டன்சஸ். எது போகணும்னு ஆசைப்படுறோமோ, எந்த பொருள் கடத்தப்பட வேண்டுமோ அது கடத்தப்படுவதற்கு உதவுகிறது. இந்த கேரியர் புரோட்டீனில் 3 டைப் இருக்கு. The carrier proteins is of 3 types, namely the uniport, symport and antiport. இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். யூனிபோர்ட் அப்படின்னா தமிழில் ஒற்றை கடத்தி என்று அழைப்பார்கள். சிம்போர்ட் அப்படின்னா இணை கடத்தி என்று அழைப்பார்கள். ஆன்டிபோர்ட் என்றால் எதிர்கடத்தி என்று அழைப்பார்கள். See this diagram. Molecules of single type across a membrane, only one direction. ஒரே ஒரு மூலக்கூறு ஒரே ஒரு திசையில் சென்றால், புரதத்தின் வழியாக கடத்தப்பட்டு சென்றால், இது வழியாக போச்சுன்னா அதுக்கு யூனிபோர்ட்னு பேர். சிம்போர்ட்னு பாருங்க, இணை கடத்தி, transport 2 different types of proteins. இது 2 different types of materials, molecules, not protein. This is protein. இதுதான் புரதம். இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் உங்களுக்கு மூலக்கூறுகளை குறிக்கும். ஒரே வகையான மூலக்கூறு ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா அதுக்கு பேர் யூனிபோர்ட்னு பேர். 2 வகையான மூலக்கூறுகள், 2 types of molecules cross the membrane. இந்த மெம்பரேன் வழியாக செல்லும், இந்த புரோட்டீன் வழியாக செல்லும். மறந்துடாதீங்கோ, 2 different molecules same direction travel பண்ணித்தன. 2 வேறுபட்ட மூலக்கூறுகள் ஒரே திசையை நோக்கி பயணம் செய்தால் அதற்கு சிம்போர்ட் என்ற பெயர். தமிழில் இணை கடத்தி என்று அழைப்பார்கள். அடுத்த டயக்ராம் பாருங்க. This is phospholipid bilayer. இது பாஸ்போலிப்பிட் அடுக்கு, நடுவில் இருக்கிறது தான் புரதம். இந்த இடத்துல பாருங்க, 2 molecules பார்ட்டிசிபேட் பண்ணுறா. இங்கும் 2 மூலக்கூறுகள் பங்கேற்கின்றன. ஒன்று எந்த டைரக்ஷனில் போகிறதோ, இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. This protein, this carrier protein transport 2 different molecules in opposite direction. இந்த புரதமானது, இந்த தாங்கி புரதமானது 2 வேறுபட்ட மூலக்கூறுகளை வெவ்வேறு திசையில் கடத்தும். Here 1 molecule, 1 direction. Here 2 molecules, 2 different molecules in the same direction. Here 2 different molecules in opposite direction. ஒரு மூலக்கூறு ஒரே திசையை நோக்கி செல்லுதல், 2 வகையான மூலக்கூறுகள் 2 different types ஒரே பக்கமாக போகும். இங்கே 2 வகையான மூலக்கூறுகள் வெவ்வேறு திசையில் பயணம் செய்தல். இதுக்கு இந்த புரதம் ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறது, கடத்துதல் நடைபெறுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இதனை 3ஆக பிரித்திருக்கின்றனர். இதான் ரோல் ஆஃப் கேரியர் புரோட்டீன். ஃபர்ஸ்ட் இஸ் யூனிபோர்ட், செகண்ட் இஸ் சிம்போர்ட், தேர்ட் இஸ் ஆன்டிபோர்ட். ஒற்றை கடத்தி, ஒரு மூலக்கூறு 1 டைரக்ஷன். தென் இணை கடத்தி, 2 மூலக்கூறு 1 டைரக்ஷன். இங்கே 2 மூலக்கூறு வெவ்வேறு டைரக்ஷன். அதுக்கப்புறம் வந்தோன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எனி ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர்கனிசம் பை ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஆற்றலை இழந்து ஒரு நிகழ்வானது நடைபெற்றது என்றால், முன்னாடியே படித்தோம், அப்ஹில் டாஸ்க். மலை ஏறுவதற்கு நமக்கு ஆற்றல் தேவைப்படுவதை போல இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த ஆற்றலை இழந்து, ரெஸ்பிரேஷன் படிச்சிருப்போம், சுவாசித்தல், அதில் பெற்ற ஆற்றலை இழந்து இது நடைபெறும். ஸோ திஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்பெண்டிங் எனர்ஜி obtained from respiration reaction. சுவாசித்தலின் மூலம் பெறப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு இது நிகழும். இதுலேயே அதே டைப்ஸ் இருக்கும். சேனல் புரோட்டீன், கால்வாய் புரதம் இருக்கும். இது வழியாக எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி போகும்.
கேரியர் புரோட்டீன் கடத்தி புரதம் இருக்கும் அல்லது தாங்கி புரதம் இதன் வழியாக எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி போகும். தென் பம்ப்ஸ் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு சொல்லி ஜுவாலஜி படிக்கிறப்ப நர்வஸ் சிஸ்டம் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். அது மாதிரி பம்ப் அப்படின்னா அயனிகள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன, அந்த அயனிகள் கடத்தல் ஒரு குழாய் போன்ற அமைப்பின் மூலமாக நடைபெறும். we are calling it as பம்ப்னு சொல்லுவோம். ஆனால் குழாய்னா குழாய் மாதிரி அர்த்தம் இல்லை. இதை கொஞ்சம் ஜுவாலஜியை ஞாபகப்படுத்தினேன்னா you can very easily understand. This is the structure of neuron. இதுதான் நியூரானின் அமைப்பு. நியூரான் is a structural and functional unit of the nerve system. நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகாக இருப்பது நியூரான் என்பது உனக்கு தெரியும். It is with two parts, namely the nerve cell body, the cyton, and the nerve fiber axon. இது நரம்பு செல் சைட்டானையும் நரம்பு இழை ஆக்சானையும் பெற்றிருக்கும். இந்த ஆக்சான் இந்த இடம் பார்த்துக்கோங்க. இதன் உட்புறத்தை காணப்படுவதற்குத்தான் ஆக்சோபிளாசம் என்று பெயர். ஆக்சானின் உட்புறத்தை காணப்படுகின்ற திரவத்திற்கு ஆக்சோபிளாசம் என்று பெயர். வெளிப்புறத்தை காணப்படுகின்ற ஒரு திரவத்திற்கு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், வெளி செல் திரவம்னு பேர். நம்ம உடம்புல எந்த ஒரு ஸ்டிமுலஸையும் நம்ம தரல, தூண்டுதல் எதுவும் தடப்படவில்லை என்றால் வெளியிலேருந்து உள்ளே எதுவும் போகாது, உள்ளேருந்து வெளியில் வராது. மறந்துடாதீங்க, இங்கே ஒரு திரவம் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், இங்கே ஒரு திரவம் ஆக்சோபிளாசம், வெளிசெல் திரவம் ஆக்சோபிளாசம், ரெண்டுக்கு நடுவில் பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும் ஆர் பயாலஜிக்கல் மெம்ப்ரேன் இருக்கும். அப்போ இங்கே ஏதான ஒரு ஸ்டிமுலஸை கொடுத்தோன்னா வெளியிலேருந்து சோடியம் உள்ளே போகும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் வெளில வரும். The electrochemical changes takes place between the extracellular fluid and the axoplasm is said to be sodium potassium pumpனு படிச்சிருப்பேன். அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது ஒரு தூண்டுதல் கொடுக்கப்படுகின்ற சமயத்தில் வெளிசெல் திரவத்திலிருந்து சோடியம் உள்ளே செல்லும். அதை சமன் செய்வதற்காக உள்ளேந்து பொட்டாசியம் வெளில வரும். The electrochemical changes takes place between the extracellular fluid and the axoplasm is said to be sodium potassium pump. இதை போன்ற கடத்தலும் நடைபெறலாம். தாவரங்களிலே தாது உப்புக்கள் கடத்தப்படுகின்ற சமயத்தில் இதை போன்ற கடத்துதல் நடைபெறலாம். ஸோ கடத்துதல் என்பது தெரியும், சைலம் கண்டக்ட் செய்யும், ஃப்ளோயம் கண்டக்ட் செய்யும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடாலஜியெல்லாம் ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் ஈர்ப்பு திறன்கள் எல்லாம் அதற்கு உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஓகே, தேங்க்யூ.